Good evening everyone. எல்லாருக்கும் வணக்கம். So finally 100 episode க்கு reach ஆயிடுச்சு. So I'm feeling really very happy for that. And so இதுவரைக்கும் Sun TV viewers and நீங்கள் எல்லாருமே and my director Raj Kapoor sir, Sundar C sir and my lovely co-stars and Sachuma, Vijay Kumar sir, Vijay Lakshmi ma'am எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. So என்ன சொல்கிறது, இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், கொஞ்சம் பயம் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. அண்ட் இது வரைக்கும் எதை நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ரொம்ப ஸோ இது வரைக்கும் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மன்னிச்சேங்க. அண்ட் ஐ லவ் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ், யூகே சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம். ராஜ் கபூர் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஐ திங்க் நிறைய சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. முதல்ல என்னோடய நன்றி நான் வந்து சுந்தர் சி சாருக்கும் புஷ்பா மேம்க்கு சொல்லணும், அப்புறம் ராஜ் கபூர் சாருக்கு சார் ரொம்ப சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஐ நாட் காட் அ குட் ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டார்டம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. பட் இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ரீச் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய பயந்து பண்ணியிருக்கோம். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா இதை ஃபர்தர் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாருமே ரொம்ப அன்பாக, எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை முறை கேட்டாலும் மறுபடியும் என்னோடய நன்றி குஷ்பு மேம்க்கும், சுந்தர் சி சாருக்கும், என்னோடய ராஜ் கபூர் சாருக்கும். பிகாஸ் ராம்சந்திராவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு அப்போவே வந்திருக்கணும்னு நினச்சேன். பட் இந்த சீரியலில் வந்து நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி. என் பேர் அதித்தி. இந்த சீரியலில் நான் தான் டைட்டில் ரோல். சீரியலில் என் பேர் தேவ்சேனா. என்னை முருதேஸ்வராலேருந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சிருக்கு. நான் இந்த ஷூட்டிங் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். பப்பு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விஜயகுமார் அங்கிள் பிடிக்கும். விஜயகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயலட்சுமி மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜயலட்சுமி மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சச்சுமாவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சச்சுமாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் வேற என்ன, ரோஹினியை ரொம்ப பிடிக்கும். என்னை சீரியலில் பார்க்குற எல்லா குழந்தைக்கும் ரொம்ப நன்றி. யூகே மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த மாம்? வேற யாரெல்லாம் பிடிக்கும்? நந்தினி சீரியல் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த சீரியலில் நீ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ தான் மெயின் கேரக்டர்னு சொல்கிறல. இதில் ஏதாவது உன்னோட ஃபேவரட் டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ராம்ப்டர் இல்லாமல் உன்னோட டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு டயலாக். டயலாக் இப்போ தான் வருது. சொல்லுங்க. பேயுக்கும் பாம்புக்கும் சண்டை, நந்தினி உனக்கும் எனக்கும் சண்டை. நன்றி. பெருமதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த கலைத்துறையிலே 55 ஆண்டுகள் பணியாற்றியவர், 700 படங்களுக்கு மேல் நடித்தவர், எல்லா விதமான பாத்திரங்களையும் ஏற்று நடித்திருக்கிறேன். அது அத்தனை பேருக்கும் தெரியும். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அத்தனை மொழிகளையும் நடித்திருக்கின்றேன். ஆனால் இந்த தொலைக்காட்சியில் வருகின்ற கிராமத்துலாம் சொல்லுவாங்க இது நாடகம் அப்படின்னு, சீரியல் அதுன்னு நாடகம்பாங்க. அந்த நாடகம் இன்றைக்கு எத்தனையோ நாடகங்கள் தொலைக்காட்சியிலே வந்தாலும் இந்த நந்தினி நாடகம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கோடி மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நாடகத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியிலே இந்த நந்தினி
திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடக்கிறது. படங்களிலே நடித்து பேர்கள் பெற்றாலும் நாடகத்தின் மூலமாக அத்தனை மொழிகளிலும் உள்ள இல்லத்துக்கே நாங்கள் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த படம் வெற்றி பெறாமல் போனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்த 100வது நாள் நாளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த காலத்தில் வந்து ஒரு படம் 100 நாள் ஓடினால் மாபெரும் வெற்றி என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இந்த நாடகம் 100வது நாள் நாளை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயக்குனர் ராஜ்கோபால் சார் எனக்கு நீண்ட நாள் நண்பர், நல்ல இயக்குனர், நல்ல நடிகர். அவருக்கு எல்லாம் தெரியும், கதை, வசனம், நடிப்பு எல்லாத்துலேயும் பக்கு போட்டவர். மிக சிறப்பாக இது ஒரு குடும்பமாக இந்த நந்தினி நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகிவிட்டன. ஏதோ நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே இதில் ஆக்ட் பண்ணுற அத்தனை பேரும் இதை சின்சியராக எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாத்திரத்தை மிக சிறப்பாக செய்கிறார்கள். டைரக்டர் சொன்னது மாதிரி இது வழக்கமான சீரியலாக இல்லாமல் இது ஒரு சினிமாவாக சுந்தர் சி அவர்கள், குஷ்பு அவர்களும் சன் தொலைக்காட்சியின் மூலமாக இதை மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நாடகம் சினிமாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை மாநிலங்களிலும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. விஜயகுமார் அப்படிங்கிறத ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கதையில் வந்து அவர் ஒன்றி போய் ஐக்கியமாக, ஸோ அவருக்கு முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது சச்சம்மா, அவங்க வந்து இந்த கதையில் வந்து சாருக்கு வந்து அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. நக்கல், நையாண்டி எல்லாமே ஒருமித்து சேர்ந்த ஒரு உன்னதமான கேரக்டர். நம்ம வந்து எம்.ஆர். ராதா சாரை வந்து எப்படி நம்ம பார்த்துருப்போம் சினிமாவில், அவர் கேரக்டரைசேஷன் என்ன, ஒரு நாத்தியவாதியை வந்து அசத்துவார். அந்த இவங்க வந்து நாத்தியவாதி, அதாவது இவங்களே வந்து ஒரு கல்யாணமான ஆகாத ஒரு பேச்சலர் கேர்ள். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இதில் வந்து ஹியூமர், சென்டிமெண்ட் எல்லாத்தையும் முழுசாக போட்டு முழுங்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சீரியலில் வந்து இவங்களை வந்து இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இவங்க டைப் ஆஃப் த குரூப்ஸ் வந்து இவங்க எப்போ வருவாங்க, போன வாரம் வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இந்த சீரியலில். அது வந்து கணேஷ் சார் விஜய் சார் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்கிறாங்க. பட் சீரியலில் வந்து அவங்க புதுசுனாலும் சரி, இவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து நம்ம மதன் பாபு சாரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சிரிச்சுக்கிட்டே வந்து சோகசீனாலும் காமெடினாலும், ஸோ இவர் ஒரு நல்ல காமெடியர், நல்லா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. சினிமாவில் யாராவது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வெங்கடேஷ் சார் ஹீரோயினோடைய அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிற ஒரு உன்னதமான நடிகை. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரோடைய சன்னு. ஸோ நடிப்பு எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான நடிகர். அதுக்கப்புறம் என் செல்ல குட்டி இவ தான் தேவசேனா. இந்த கதையோட மெயின் பார்ட். இவ இல்லாமல் இந்த கதை இல்லை. இவளை வச்சு தான் நாங்கள் முதவே கதையை ஆரம்பித்தோம். ஸோ இவளுக்குள்ள ஆயிரங்கள் இருக்குது. இவளுக்குள்ள பேய் இருக்குது, இவளுக்குள்ள பாம்பு இருக்குது, இவளுக்குள்ள வந்து குட்டித்தனம் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு வந்து குழந்தை ஃபுல்லாக எல்லா குழந்தைகள் வீட்டில் வந்து இந்த சீரியல் பார்க்குற மெயின் பார்ட்டே குழந்தைகள், தாய்மார்கள், குழந்தைகள். அந்த குழந்தைகள் ஃபுல்லாக இடத்த பூரா இவ பிடிச்சிட்டா. அந்த அளவுக்கு அற்புதமாக வந்து அதிதி நடிச்சிருக்கா. ஸோ இவளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நந்தினியாக வளவரும் நித்யா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவளை பார்க்குறதுக்குண்டே சீரியல் நிறையா பேர் இருக்காங்க. ஒரு நண்பர் கேட்டார், என்னப்பா அவங்க சீரியலில் வந்து கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாக இருக்க,
எல்லா சீரியலும் அழுதுகிட்டு இருக்காங்க, எங்கள் சீரியலே கொஞ்சம் கவர்ச்சி இருக்கட்டுமேடா. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். பொம்பளை தான் எல்லா பேருமே வந்து சீரியலை பார்ப்பாங்க. ஒரு ஆம்பளையை பார்க்குறோம்ல, நம்ம நந்தினியை பார்க்குறதுக்குன்னே உட்காராங்க. பட் நந்தினி வந்து அதாவது நார்மலாக வந்து ஒரு கங்காவாக நடித்த ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு, அதுக்குள்ளே ஒரு பாம்பு இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு வேறு பெர்ஃபார்மன்ஸு. நார்மலாக இருக்க கங்காவுக்கும் நந்தினி பாம்பாக நடித்த நந்தினிக்கும் வந்து இடையில வந்து எவ்வளோ வேறுபாடுகளை வந்து வெரைட்டியாக வந்து அந்த பொண்ணு வந்து பண்ணிருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இன்னொரு மறந்துட்டேன், அவன் வந்து பார்க்கலடா, உன்னை மறந்துட்டேன். அவன் வந்து இந்த சீரியல் வந்து கிரண் வந்து மெயின் கேரக்டர், வில்லன்னா அப்படி ஒரு வில்லன். நான் பார்த்த அந்த காலத்தில் ரஜினிகாந்த் வந்து வில்லனாக இருக்கும்போது அவ்வளோ ரசித்தாங்களோ, அதே மாதிரி சீரியலில் வந்து அவனை ரஜினிகாந்தாக பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா ஆடியன்ஸும் வந்து இவனை பார்க்கணும் இல்லையா, அவனை வந்து ரசித்து பொண்ணுங்க, நான் சொல்கிற பர்டிகுலராக கேர்ள்ஸ் வந்து என்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அவன் தான் ஹீரோவா இவன் தான் ஹீரோ இல்லை, பட் அவன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பட்டுன்னு பிடிக்கிற ஒரு கேரக்டர் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவை நடிக்கிற ரமேஷ் பாண்டு வந்து அவர் அம்மா வந்து எப்படி நான் வந்து பொம்பளை எம்ஆர் ராதா சொன்னோன்னா அதே மாதிரி வந்து அவர் ரமேஷ் பாண்டி வந்து ஒரு நம்மளுக்கு கிடைச்ச சீரியல் கிடைச்ச ஒரு எம்ஆர் ராதான்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் பரிமாணம்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இதையும் பல பேர் கேட்டாங்க, எனக்கு எதுவுமே மனசில் கரெக்டாக ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு பதியலை. பட் சுந்தர் சார் வந்து எனக்கு அவனிலேருந்து ஃபோன் வந்தது, நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன், நான் 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன், ஏன்னா சீரியல்னாக்கா ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் நிறைய எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் இல்லை சச்சுமா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் வந்து பண்ணணும். அப்புறம் கேரக்டர் கேட்டேன், கேரக்டர்னா அது மாதிரி இப்போ ராஜ்கபூர் சார் சொன்னார் மாதிரி எம்ஆர் ராதா மாதிரி, நான் எம்ஆர் ராதா மாதிரி, ஐயோ பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எப்படி பண்ணுறது தெரியல. இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்த உடனே எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லும்போது முதல்லலாம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு அந்த அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன் அதில். ஏன்னா நான் நல்லா சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பேசுகிறோம். எனக்கு மந்திர தந்திரத்துலலாம் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் அது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் சொல்லும் போது அந்த இது வந்து இந்த மூட நம்பிக்கைகள், சில நல்ல மெசேஜும் இருக்குது. அதாவது ஒரேடியாக எல்லாத்துலேயும் போய் கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு நல்ல கேரக்டராக இருந்ததுனால இப்போ என்னை வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு, இப்போ ராஜ்கபூர் சார் சொன்ன மாதிரி வெளியில் எல்லோரும் நான் ஒரு வாரம் ஏமா நீங்கள் வெளியூர் போயிட்டீங்களா, கால் ஷீட் கொடுக்கலையே அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் வந்து வருவேன், திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்று. ரெண்டாவது, பல வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் நான் ஔவையார் ஆக்ட் பண்ணும்போதும் சரி, வீர திருமகன் ஆக்ட் பண்ணும்போதும் சரி, சிவந்தம்மன் ஆக்ட் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளோரு ஏவிஎம்மில், விஜயாவாகினியில், இந்த மாதிரிலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பயங்கர பழைய இது எனக்கு ஞாபகம் வந்துடுது. அவ்வளோ அருமையான ஒரு செட்டு. இது வெறும் சீரியல்னால் கொஞ்சம் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுப்பாங்க, இவங்க காம்ப்ரமைஸே பண்ணலை, என்ன செலவானாலும் பரவாயில்ல. ரெண்டாவது சினிமா, இது வந்து டிவியில் வர சினிமா அந்த மாதிரி தான் இவங்க எடுக்கிறாங்க, தவிர சீரியல் மாதிரி எடுக்கலை. இது வந்து ரசிகர்களுக்கும் ரொம்ப மனசுத்தியாக இருக்குது. ஸோ எல்லாருக்காகவும் நான் வந்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயலட்சுமி மேம் சொன்னது வேணாம், எக்ஸலண்ட் co-artist and very very supportive and motivating. And of course the entire team, it's been a fantastic pleasure working for a fantastic team and hats off Raj Kapoor sir and Sundar C sir. Thank you. ಏನು ಬಿಗನರ್ இந்த விஜயகுமார் சார் கூட, விஜயலட்சுமி மேம் கூட, எங்கள் அப்பா கேரக்டர் ரமேஷ் பாண்டி சார் கூட எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி டெய்லி நான் புதுசாக கற்றுட்ருக்கேன். ஸோ I have to thank ராஜ் கபூர் சார், த டைரக்டர். தேங்க்யூ சார். ஹாய், என்னோட பேர் ராகுல் ரவி. ஆக்சுவலி இந்த பிரம்மாண்டமான நந்தினி சீரியலில் சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. ராஜ் கபூர் சார், சுந்தர் சி சார், ஒபியஸ்லி சன் டிவி இவரெல்லாம் சேர்ந்து இந்த ஹீரோ இந்த மெயின் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் விஜயகுமார் சார், சச்சுமா, சினிமாவிலே இருக்கிறதா அவர் எல்லாரும். அப்போது அவர்கிட்ட எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல், அதாவது வந்து இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து பிஹைண்ட் வுட்ஸில் வந்து ஃபார் த நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கிற பிஹைண்ட் வுட்ஸுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். June 11th வந்து பிஹைண்ட் வுட்ஸ் இஸ் கோயிங் பிகர், ஒரு 2.0 வெர்ஷன் சொல்லணும்.
இந்த அவார்ட்ஸோட 2.0 வெர்ஷன். சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து இட்ஸ் கோன் ஹேப்பன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இட்ஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் பிஹைண்ட் வுட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். இது வரைக்கும் என்னோடய படம் எதுவுமே வந்து செலக்ட் ஆனது கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். நான் அவார்ட்ஸுக்கு என்னோடய படங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறது எனக்கே தெரியும். ஸோ இந்த அவார்ட் வினர்ஸ் அண்ட் த ஜூரி டீம் அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் கோன் ஹேப்பன் June 11th at Chennai Trade Center.